ஹாய் நண்பர்களே, ஸ்கூல் படிக்கிற சின்ன பிள்ளைங்களோ அல்லது ஸ்கூலில் படித்து கொடுக்குற டீச்சரோ உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டதுக்கு இணங்க உருவாக்கியது. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வரும். நம்ம வீடுகளில் ஸ்கூல் போகிற ஏஜில் குழந்தைங்க இருந்தாலே அவங்கள காலையிலேயே எந்திரிக்க வச்சு குளிக்க வச்சு யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி பெரும் பாடாயிரும். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக சீக்கிரம் எழுந்திரு, சீக்கிரம் எந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம சொல்ல சொல்ல குழந்தைங்க உறங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நாம் திரும்ப திரும்ப போயிட்டு சீக்கிரம் எந்திரி சீக்கிரம் எந்திரி அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஜல்தி ஜாகோ, ஜல்தி ஜாகோ. ஜல்தி அப்படின்னா சீக்கிரம்னு அர்த்தம், ஜாகோ அப்படின்னா எழுந்திரு. இதுக்கு உட்டோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ சீக்கிரம் எழுந்திரு சீக்கிரம் எழுந்திரு அப்படின்னு உங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும்னா ஜல்தி ஜாகோ அல்லது ஜல்தி உட்டோ ரெண்டுமே சொல்லலாம். அவங்க எந்திரிச்சாச்சு, அவங்கள சீக்கிரமாக குளிக்க வைக்கணும். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம்ல வேகமாக குளி வேகமாக குளி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஜல்தி சே நாலோ, ஜல்தி சே நாலோ. வேகமாக வேகமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜல்தி சே, குளிக்கிறதுக்கு நாலோ. ஸோ வேகமாக குளி அப்படின்னு சொல்லணும்னா ஜல்தி சே நாலோ அப்படின்னு சொல்லிக்கலாம். இதில் பாருங்கள், லாஸ்ட்டாக ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, சீக்கிரம் எழுந்திரு. அந்த சீக்கிரம் அதுக்கும் வேகமாக இதுக்கும் சேம் தான், ஜல்தி. குளித்து முடித்ததுக்கு அப்புறமா அவங்கள யூனிஃபார்ம் போட வைக்கிறதுக்கு முன்னாடி படாத பாடு படுவீங்க தானே, அந்த யூனிஃபார்ம் போடு அப்படின்னு ஹிந்தியில் சொல்லணும்னா வர்தி பேனோ, வர்தி பேனோ. வர்தி அப்படின்னா யூனிஃபார்ம் அப்படின்னு அர்த்தம், பேனோ அப்படின்னா போடு அல்லது அணி. யூனிஃபார்ம் போட கொடுத்துட்டு போனால் அவங்க யூனிஃபார்ம் போடாமல் அங்கே சும்மாவே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்போம் தெரியுமா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா கியா ஹுவா, கியா ஹுவா. கியா கியா அப்படின்னா என்ன, நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஹுவா ஆச்சு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட கேட்கணும்னா கியா ஹுவா, கியா ஹுவா அப்படின்னு கேட்கணும். ஸோ எப்படியோ யூனிஃபார்ம்லாம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருவோம். அடுத்ததான் ஸ்கூலில் நடக்கிறத பார்க்கலாமா? ஸ்கூலில் இருக்கும்போது டீச்சர்ஸ்லாம் கிளாஸுக்கு வரும்போது நம்ம வந்த உடனே வணக்கம் சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அந்த வணக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் நமஸ்தே, நமஸ்தே. இதுக்கு நமஸ்கார் இப்படியும் சொல்லலாம். அடுத்ததாக நாம் ஸ்கூலுக்கு போகிறதுனால ஸ்கூலுக்கு ஹிந்தியில் என்னென்னு பார்க்கலாம். அதாவது பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடத்துக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா வித்யாலே, வித்யாலே. அடுத்ததாக நமக்கு பாடம் படித்து கொடுக்குற டீச்சர், அதாவது ஆசிரியர் ஆசிரியை, இவங்களுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா அத்தியாபக், அத்தியாபக். நாம் கிளாஸில் இருக்கும்போது டீச்சர் கிளாஸுக்கு வந்ததும் நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்கல்ல, எல்லோரும் படித்தீர்களா, அதாவது எல்லாரும் படிச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணுன்னா ஹர் கொய் பட்லியா கியா, ஹர் கொய் பட்லியா கியா. ஹர் கொய் அப்படின்னா எல்லோரும் அப்படின்னு அர்த்தம், பட்லியா கியா அப்படின்னா படித்தீர்களா, பட்லியா அப்படின்னா படித்தேன் அல்லது படித்தாச்சு, பட்லியா கியா அப்படின்னா படித்தீர்களா. அந்த கியா அப்படிங்கிறது லாஸ்ட்டாக வர்றதுனால அது கொஸ்டினாக மாறிடுது. நெக்ஸ்ட்டு டீச்சர் பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது யாராவது பசங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள எழுப்பி படி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஸ்லோவாக படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட டீச்சர் சொல்லுவாங்கள்ல சத்தமாக படி அப்படின்னு. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஜோர்சே படே, ஜோர்சே படே. ஜோர் அப்படின்னா சத்தமா அப்படின்னு அர்த்தம், படே அப்படின்னா படி. ஸோ சத்தமாக படி அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா ஜோர்சே படே அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் யாரையாவது கூட்டிகிட்டு வந்து போர்டில் எழுது, போர்டில்
எழுது அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா போர்டு பர் லிக்கோ, போர்டு பர் லிக்கோ. போர்டுக்கு ஹிந்திலையும் போர்டுனே சொல்லிக்கலாம். எழுதுறதுக்கு ஹிந்தியில் லிக்கோ. போர்டுனா போர்டு, போர்டில், போர்டில் அப்படின்னு சொல்கிறதுக்காக போர்டு பர், போர்டு பர் எழுது, அதுக்கு லிக்கோ. ஸோ போர்டில் எழுது அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னாலும் அல்லது நம்மளை யாராவது சொல்லணும்னாலும் போர்டு பர் லிக்கோ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு போர்டில் எழுதுனதுக்கப்புறமா போர்டை அழிக்க சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? போர்டை அழி, போர்டு அழி. இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா போர்ட் சாஃப் கரோ, போர்ட் சாஃப் கரோ. போர்டுக்கு ஹிந்திலையும் போர்டு தானே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அழிக்கிறது, அழிக்கிறதுனா ரப் பண்ணுறது, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சாஃப் கரோ. ஸோ போர்டு அழி அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா போர்ட் சாஃப் கரோ அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்ததாக நாம் ஏதாவது எழுதிட்டு இருக்கும்போது டீச்சர்ஸ்லாம் ரவுண்ட்ஸ் வருவாங்கல்ல, அப்போ நம்ம எழுதுறதை பார்த்துட்டு நம்ம எழுதுறது நல்லா இல்லை அப்படின்னா தெளிவாக எழுது, தெளிவாக எழுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சாஃப் சாஃப் லிக்கே, சாஃப் சாஃப் லிக்கே. சாஃப் சாஃப் அப்படின்னா தெளிவாக அப்படின்னு அர்த்தம். லிக்கே, லிக்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு எழுது. அடுத்ததாக பென்னு வச்சு எழுது, பென்னு வச்சு எழுது அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் தெரியுமா? கலம் சே லிக்கே, கலம் சே லிக்கே. கலம், கலம் அப்படின்னா பென்னு அப்படின்னு அர்த்தம், அதாவது பேனா. வச்சு எழுது மீன்ஸ் பென்னு வச்சு எழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு கலம் சே லிக்கே. பென்னு வச்சு எழுது பார்த்தாச்சு. அடுத்ததாக பென்சில் வச்சு எழுது, பென்சில் வச்சு எழுது. இதோட ஆன்சர் நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. பென் வச்சு எழுது நம்ம லாஸ்ட்டில் பார்த்தோம். ஸோ பென்சில் வச்சு எழுது ஈஸி தான். பென்சிலுக்கு ஹிந்திலையும் பென்சில் தான். ஸோ ஆன்சரை நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக ரப்பர் இருக்கா, ரப்பர் வச்சு யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? அது இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா ரபட் ஹை கியா, ரபட் ஹை கியா. ரப்பருக்கு ஹிந்தியில் ரப்பட், ஹை கியா அப்படின்னா இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஸோ ரப்பர் இருக்கா அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது கேட்கணும்னா ரபட் ஹை கியா அப்படின்னு கேட்கலாம். இதுலேயும் ஒரு கொஸ்டின் வச்சுருக்கிறேன். ரப்பர் இருக்கா பார்த்தாச்சு. ஸோ பென் இருக்கா, பென்னு இருக்கா. இந்த கொஸ்டினுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு திங்க் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது என்னென்னா புத்தகத்தை வெளியே எடு, அதாவது புக்கை வெளியே எடு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கிதாப் நிக்காலோ, கிதாப் நிக்காலோ. கிதாப் அப்படின்னா புத்தகம், அதாவது புக்கு. நிக்காலோ அப்படின்னா வெளியே எடு அப்படின்னு அர்த்தம். ஸோ புத்தகத்தை வெளியே எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? கிதாப் நிக்காலோ, கிதாப் நிக்காலோ. நெக்ஸ்ட்டு நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னா நம்மளை பனிஷ் பண்ணுறதுக்காக எழும்பி நில், அதாவது எழுந்து நில் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கடே ஹோஜாவ், கடே ஹோஜாவ். கடே ஹோஜாவ் அப்படின்னா எழுந்து நில்லு அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக நாற்காலியில் உட்கார், அதாவது சேரில் போய் இரு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா குர்சி பர் பைட்டோ, குர்சி பர் பைட்டோ. குர்சி அப்படின்னா நாற்காலி, நாற்காலியில் அப்படின்னு சொல்கிறதுக்கு குர்சி பர். அந்த இல் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் அந்த பெர். உட்கார், அதுக்கு ஹிந்தியில் பைட்டோ. ஸோ நாற்காலியில் உட்காரு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா குர்சி பர் பைட்டோ அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம டீச்சர் யாராவது நம்ம மேலே செம கோவத்தில் இருக்கும்போது இந்த சென்டென்ஸை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன சென்டென்ஸ்னு பாருங்கள். என் வகுப்பில் நீ உட்காரக்கூடாது, அதாவது என்னோட கிளாஸில் நீ இருக்கவே கூடாது அப்படின்னு கோவமாக சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் தெரியுமா? மேரே கக்ஷாமே தும் நகி பைட்னா, மேரே கக்ஷாமே தும் நகி பைட்னா. மேரே கக்ஷா அப்படின்னா என்னோட வகுப்பில், அதாவது என்னோட கிளாஸில். நீ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தும், உட்காரக்கூடாது, அதாவது நகி பைட்னா. ஸோ என்னோட கிளாஸில் நீ இருக்கவே கூடாது அப்படின்னு கோமா சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? மேரே கக்ஷாமே தும் நகி பைட்னா அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக
டீச்சர் வரவில்லையா, அதாவது டீச்சர் வரலையா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா அத்தியாபக் நகி ஆயிக்கியா, அத்தியாபக் நகி ஆயிக்கியா. அத்தியாபக் அப்படின்னா டீச்சர், அதாவது ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம். வரவில்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் நகி ஆயிக்கியா, நகி ஆயிக்கியா. ஸோ டீச்சர் வரலையா அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது கேட்கணுன்னா அத்தியாபக் நகி ஆயிக்கியா அப்படின்னு கேட்கலாம். அடுத்ததாக அடிக்கிற சீன், அதாவது அடி வாங்குகிற சீன். கையை நீட்டு, கையை நீட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஹாத் படாவ், ஹாத் படாவ். ஹாத்னா கை, நீட்டுறதுக்கு ஹிந்தியில் படாவ். ஸோ கையை நீட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாத் படாவ் அப்படின்னு சொல்லி தான் அடிப்பாங்க. கையை நீட்டு பார்த்தாச்சு, அடுத்ததாக கையை காட்டு. சில டீச்சர்ஸ் கையை நீட்டுன்னு சொல்லுவாங்க, சில டீச்சர்ஸ் கையை காட்டுன்னு சொல்லுவாங்க. கையை நீட்டுக்கு ஹாத் படாவ், கையை காட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாத் திகாவ், ஹாத் திகாவ். கைக்கு சேம் ஹாத்னு பார்த்தோம், திகாவ் அப்படின்னா காட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ கையை காட்டு அப்படின்னு சொல்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க, ஹாத் திகாவ், ஹாத் திகாவ். ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா வெளியே போ, வெளியே போ அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா பாகர் ஜாவ், பாகர் ஜாவ். வெளியே அப்படின்னு சொல்கிறதுக்கு பாகர், ஜாவோ அப்படின்னா போ. ஸோ வெளியே போ அப்படின்னு நம்மக்கிட்ட யாராவது சொல்லணும்னா பாகர் ஜாவோ அப்படின்னு சொல்லணும். வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரக்கூடாது அப்படியும் சொல்லுவாங்க. அந்த உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் அந்தர் மத் ஆவோ, அந்தர் மத் ஆவோ. உள்ளே அப்படின்னா அந்தர், வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு மத் ஆவோ. ஸோ உள்ளே வரக்கூடாது அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா அந்தர் மத் ஆவோ அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்வதை கேள், அதாவது நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மேரி பாத் சுனோ, மேரி பாத் சுனோ. மேரி பாத் அப்படின்னா நான் சொல்வதை, கேள் அப்படின்னு சொல்கிறதுக்கு சுனோ. ஸோ நான் சொல்வதை கேள் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா மேரி பாத் சுனோ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இப்போ என்ன வகுப்பு, அதாவது இப்போ என்ன கிளாஸ் அப்படின்னு கேட்போம், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா அப் கோன்சி கக்ஷா, அப் கோன்சி கக்ஷா. அப் அப்படின்னா இப்போ அப்படின்னு அர்த்தம். அப் அதுக்கு பதிலாக அபி ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். கோன்சி, கோன்சி அப்படின்னா எந்த, அதாவது எந்த வகுப்பு அப்படின்னு கேட்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் கோன்சி. கக்ஷா அப்படின்னா வகுப்பு. ஸோ இப்போ எந்த வகுப்பு அல்லது இப்போ என்ன வகுப்பு அப்படின்னு கேட்கணுன்னா அப் கோன்சி கக்ஷா அல்லது அபி கோன்சி கக்ஷா அப்படின்னு கேட்கலாம். அடுத்ததாக அமைதியாக இரு, அதாவது சத்தம் போட்டே இருக்கும்போது யாராவது வந்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஷாந்த் ரகோ, ஷாந்த் ரகோ. ஷாந்த் அப்படின்னா அமைதி அப்படின்னு அர்த்தம், ரகோ அப்படின்னா இரு. ஸோ அமைதியாக இரு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா ஷாந்த் ரகோ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வேறு வகுப்புக்கு செல்லுங்கள், அதாவது வேறு கிளாஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா தூஸ்ரி கக்ஷா மே ஜாவ், தூஸ்ரி கக்ஷா மே ஜாவ். தூஸ்ரி அப்படின்னா வேற அல்லது இன்னொரு அப்படின்னு மீனிங். வகுப்புக்கு ஆல்ரெடி கக்ஷானி பார்த்தோம், ஜாவ் அப்படின்னா போ அல்லது செல். ஸோ வேறு கிளாஸுக்கு அல்லது இன்னொரு கிளாஸுக்கு போ அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா தூஸ்ரி கக்ஷா மே ஜாவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக லஞ்ச் டைம் வந்த உடனே சாப்பிட போங்க, சாப்பிட போங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கானே கேலியே ஜாயியே, கானே கேலியே ஜாயியே. சாப்பாடு, சாப்பாடுக்கு ஹிந்தியில் கானா. அதே போல் சாப்பிட, சாப்பிட அப்படின்னு சொல்கிறதுக்கு கானே கேலியே. போங்கள் அல்லது செல்லுங்கள், இதுக்கு ஜாயியே. உன் நண்பன் யார், கிளாஸில் இருக்கிறவங்க கிட்ட உன் ஃப்ரெண்டு யார் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா துமாரா தோஸ்த் கோன் ஹே, துமாரா தோஸ்த் கோன் ஹே.
உன் அதுக்கு ஹிந்தியில் துமாரா, நண்பன் அதுக்கு தோஸ்த், யார் அப்படின்னு கேட்குறதுக்கு கோன் ஹே. ஸோ உன் நண்பன் யார், உன்னோட ஃப்ரெண்டு யார் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது கேட்கணுன்னா துமாரா தோஸ்த் கோன் ஹே அப்படின்னு கேட்கலாம். கடைசியாக பிடி பீரியட் வந்துடும். ஸோ விளையாட போங்க, அதாவது விளையாட செல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஹாப்பியாவாங்க பசங்க. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கேல்னே கேலியே ஜாயியே, கேல்னே கேலியே ஜாயியே. கேல்னா, கேல்னா அப்படின்னா விளையாட்டு, கேல்னே கேலியே அப்படின்னா விளையாட, போங்கள் அல்லது செல்லுங்கள், அதுக்கு ஜாயியே. ஸோ விளையாட செல்லுங்கள் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா கேல்னே கேலியே ஜாயியே அப்படின்னு சொன்னால் போதும். நம்ம விளையாடிட்டு இருக்கும்போது யாருக்காவது அடிபட்டுட்டுனா விளையாடும்போது அடிப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த விளையாடும்போது அடிப்பட்டது அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கேல்னே கா சமய் சோட் லகா, கேல்னே கா சமய் சோட் லகா. கேல்னே கா சமய் அப்படின்னா விளையாடும் போது, அடிப்பட்டது அதுக்கு சோட் லகா, அடி அப்படின்னா சோட்டுன்னு அர்த்தம். அப்போது டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, என்கிட்ட காட்டு எங்கே அடிபட்டிருக்கு பார்ப்போம் அப்படின்னு, அந்த என்னிடம் காட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் முஜே திக்காவ், முஜே திக்காவ் அப்படின்னு சொல்லுவாங்க. முஜே அப்படின்னா என்னிடம், திக்காவ் அப்படின்னா காட்டு. ஸோ என்னிடம் காட்டு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா முஜே திக்காவ் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான், பாடம் எடுத்து முடிந்தது. கடைசியாக வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் என்ன சொல்லிட்டு போவாங்க? தேங்க்யூ, அதாவது நன்றி. இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? தன்யவாத், தன்யவாத். ஸோ நமக்கு யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தன்யவாத் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தன்யவாத்.